நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இனிமே அவளை சவாரி ஏற்றுறதும் ஏற்றாததும் உன் இஷ்டம். யோசிச்சுக்கோ. என்னண்ணே என்ன போய் இப்படி நினச்சிட்டீங்க? நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றுண்ணே. உங்களுக்கு ஒரு அசிங்கம் நடந்தால் அது எனக்கு நடந்த மாதிரிண்ணே. இப்போ பாருங்க அந்த பொண்ணை என்ன பண்ணுறேன்னு. ஓ ஆறுகிட்ட என்ன அழகுது? எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுமார். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இதுக்கெல்லாம் சேர்த்து அமௌண்ட்டை கட் பண்ணிடுவேன். சீக்கிரம் வண்டி எடுங்க. எங்களை அசிங்கப்படுத்திட்டு என் காரில் ஏறி சொகுசா உட்காந்துருக்கியா? இறங்கமா கீழே. என்னது? இறங்குன்னு சொன்ன காதுல விழலையா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? எனக்காக சர்வீஸ் பண்ண வந்தவனி எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? நீ டிரைவர்களை அயோக்கியனுங்க திருடனுங்கன்னு சொல்லுவ. உன்னை மகாராணி மாதிரி நாங்க கூட்டிட்டு போவோம்னு நினைச்சியா? அதுக்கு வேற ஆளை பாத்துக்க. இறங்க கீழே. இது பாருங்க, நான் அந்த ஆட்டோ டிரைவரை தான் சொன்னேன். உங்களை யாரையும் நான் சொல்லல. அவங்கள சொன்னா என்ன, எங்களை சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். இது பார், சும்மா நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது. இப்ப வண்டி எடுக்க போறியா இல்லையா? நான் பேசுனதுல தப்புன்னு சொல்லிட்டு எங்க ஆளுகிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். புரியலையா? அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். ஹலோ, ஆஃப்டர் ஆல் ஒரு கால் டாக்ஸி டிரைவர் நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறியா? இப்பவே உன் ஓனருக்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் பண்றேன். உன்னை வேலையில இருந்து தூக்குறேன். தாராளமா ஃபோன் பண்ணு. ஓனர் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்டயும் கேட்பாரு. பார்ட்டியோட கேரக்டர் சரியில்லை சார் நானும் சொல்லுவேன். தொழில் இருக்கா போல இருக்கு. அவளுக்கு வண்டி ஓட்டுனா நம்ம வண்டி ஸ்டேஷன்ல தான் போய் நிக்கு சார் நான் சொல்லுவேன். நீ சொல்றத கேட்கறாரா இல்ல நான் சொல்றத நம்புறாரான்னு பாப்போமா? ஹலோ மேடம், எங்க ரோட்டுக்கா வீட்டுக்கா? என்னப்பா இது? இந்த பொண்ணை இவ்வளோ நோக்கடிக்கிறீங்க? ஏமா நில்லுமா, இந்த வண்டியில் இருமா. முருகா வண்டி எடு. ஹேய், ரொம்ப நல்ல மாதிரி பேசாத. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதில் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார். திருவேற்காட்டில் ஒரு சாமியார் அருவாள் மேல் நின்றுக்கிட்டு குறி சொல்கிறாராம். அதை பற்றி ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு. இதில் படித்து பாருங்க. நீங்கள் அங்கே போய் அந்த சாமியார் எப்படி குறி சொல்கிறாரு, அதை மக்கள்லாம் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அவங்க கமெண்ட்ஸ் என்ன, இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே சார். இது உங்கள் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். அதனால் மக்கள்லாம் பாராட்டும்படி நல்லா அமையணும். ஓகே? ஓகே சார். குட் லக். தேங்க்யூ சார். ரவி நீ வா. எனக்கும் ஒரு காலத்துல உங்க மேல காதல் இருந்தது உண்மைதான். உங்களை மாதிரி ஒரு மோசமான பொண்ணை காதலிச்ச நினைச்சா எனக்கே அசிங்கமா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா எந்த ஆம்பளையாலையும் நிம்மதியா இருக்க முடியாது. உங்க சந்தேகமும் அவசர புத்தியும் யாரையும் நிம்மதியா வாழ விட. உங்களை மாதிரி பொண்ணுகிட்ட என்னால ஃப்ரெண்டா கூட பழக முடியாது. ஹலோ. ஹாய் சத்யா. எப்படி இருக்கீங்க நீலா? நல்லா இருக்கேன் சத்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். நானே உங்களை கூப்பிடணும்னு நினச்சேன். நிலைமை தெரியாமல் கூப்பிட்டு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் கூப்பிடல. இன்னமும் ஹவுஸ் அரெஸ்ட்டில் தான் இருக்கீங்களா? இல்லை சத்யா,
அப்பா நிறங்கள்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் என்னை வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு. கார்மெண்ட்ஸுக்கு போனால் நான் உங்களுக்கு தொல்லை கொடுப்பேன்ல? சத்யா ப்ளீஸ், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக சொல்லலை, சாதாரணமாக தான் சொன்னேன். எனிவே உங்கள் அப்பா உங்களை வேலைக்காவது அனுப்பி வச்சிருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம். புது வேலை எப்படி இருக்கு? இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் புதுசாக ஒரு வேலையில் சேர்ந்த எக்ஸைட்மெண்ட்டோ சந்தோஷமோ எதுவுமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? மனசு சந்தோஷமாக இருந்தால் தானே இன்வால்மெண்ட்டோடு செய்ய முடியும். டிஸ்டர்ப்டாகவே இருக்கு, என்னன்னே தெரியல, எதுவுமே பிடிக்கல. உங்ககிட்ட பேசினா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு, அதான் கால் பண்ணேன். ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப்டாக பேசுகிறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? யோசிக்காதீங்க நீலா, மனசுக்குள்ளே இதை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் தான் ஜாஸ்தி ஆகும். யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதானே உங்களுக்கும் ரிலீஃப் ஆகும். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். சரியா ஒருத்தர் புரிஞ்சுக்காம என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டேன். நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ரவியை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. நீங்க ரவியை லவ் பண்ணீங்க, பட் அவர் வேற யாரையும் லவ் பண்ணாருன்னு சொன்னீங்க. அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். நான் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சத்யா. ரவி என்னதான் லவ் பண்ணிருக்காரு, அது என் ஃப்ரெண்டு கர்ணா என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. என்னங்க இது, ஃப்ரெண்டா இருந்துட்டு உங்களுக்கு எப்படி அவங்களால துரோகம் பண்ண முடிஞ்சது? அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க? அவளும் ரவியை விரும்பியிருக்கா. ரவி என்ன லவ் பண்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவோம்னு, அது நடக்க கூடாதுன்னு என்கிட்ட போய் சொல்லி நடிச்சிருக்கா. ரவி கிட்ட நீங்க இதை சொல்லியிருக்க வேண்டியதானே? சொன்னேன், ஆனா அவர் எதையுமே புரிஞ்சுக்கிற மனநிலைமையில இல்ல. கர்ணாவை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரா. இப்போ ஒரு ஃப்ரெண்டா கூட என் கூட பழக முடியாதுன்னு கேவலமா பேசிட்டாரு. இதுக்காக அப்படியே விட்டுருவீங்களா? ரவி கிட்ட திரும்பவும் பேசி பாருங்களேன், அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. வேண்டான்னு தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறது அசிங்கம் தானே. அதுக்காக ரவி கிட்ட நீங்க உங்க காதலை சொல்ல போறது இல்லையா? இல்லங்க, ஒருத்தரை லவ் பண்ணா நேராவே மனசு விட்டு பேசிடணும், லேட் பண்ணாம உடனே சொல்லிடணும். சொல்லாம விட்டது ஏன் தப்புதான், அதுக்கு இந்த தண்டனை தேவைதான். கேட்கவே கஷ்டமா இருக்குங்க. இந்த நேரத்தில் நான் உங்க கூட இருக்கணும்னு தோணுது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இப்பயும் உங்களை பார்க்க வரலாமா? இல்லைங்க, லஞ்ச் டைம்ல வாங்க. ஓகே. கர்ணான்னு எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவளை இன்னியோட தலை முழுகிட்டேன். அம்மா 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 கொஞ்சம் நில்லுமா. அம்மா நான் சொல்றத கேளு. அம்மா ஐயோ அம்மா 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 கதவு தரமா, கதவு தரமா. அம்மா 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 என்னம்மா ஆச்சு? அம்மா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க? போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்களா? நீங்க அவளை பாத்தீங்களா? கர்ணாவை நாங்கள் ஸ்டேஷனில் பார்த்தோம். அந்த பையன், அவங்க அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க. அவளை 4 அடி அடிச்சு இழுத்துட்டு வர வேண்டியதானே, ஏன் மாமா விட்டு வந்தீங்க? அம்மா, அக்கா, மாமா யாருமே வேணாம், அவன் தான் வேணும்னு அவங்களோட போயிட்டேன். மாமா என்ன சொல்றீங்க? ஏதோ அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. எங்களை பார்த்ததும் மனசு மாறிடும் நினச்சி எவ்வளவோ பேசி பார்த்தோம்.
அவ எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கல. யார் செத்தாலும் பரவாயில்ல, நான் ரவியை தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸ்டேஷனுக்கு போய் அவமானப்பட்டு தான் மிச்சம். அம்மா அம்மா ஏ சுகுணா, இதெல்லாம் இந்த ஓடுகாலியோட துணிமணிங்க. அவ சம்பந்தப்பட்ட எந்த பொருள் இந்த வீட்டுல இருக்க கூடாது. எல்லாத்தையும் போட்டு நெருப்பு வச்சு கொளுத்துங்க. அவ பேரை கூட யாரும் சொல்லக்கூடாது. எனக்கு கர்ணான்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவ இன்னியோட செத்து போயிட்டா. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நடந்தது நடந்து போச்சு. அது சரியா தப்போ? ரவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்க போறார். இந்த நேரத்தில் செத்து பெத்தவளையும் கூட பிறந்தவங்களையும் தூக்கி எரிஞ்சிட்டு ஓடி போனவ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பணத்துக்கு சமம். அவளுக்கு 16ஆம் நாள் காரியத்தை பண்ணி முடிச்சிட்டேன்னா எனக்கும் அவளுக்கும் இருந்த உறவு அன்னியோட முடிஞ்சு போயிடும். கர்ணா நம்ம வீட்டு பொண்ணு. சீ, வாய் கழுவுடா. நம்ம குடும்பம் மன முக்கியம் இல்ல, அவ சந்தோஷம் தான் முக்கியம்னு இந்த வீட்டை விட்டு ஓடி போனவடா. அவளை நம்ம குடும்ப பொண்ணுன்னு சொல்றதுக்கே நாம தான் வெக்கப்படணும். யாருக்காக இல்லனாலும் அம்மாக்காக அவ திரும்பி வந்திருக்கணும்லடா. அம்மாவே உதறி தள்ளிட்டு போயிட்டானா அவ வாழ்தாண்ட செத்தா என்ன? அக்கா, அம்மா தான் ஏதோ கோவத்துல வார்த்தையை கொட்டுறாங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்தாம நீங்க கூட கூட பேசிட்டு இருக்க. வேற எப்படிடா பேச சொல்ற? எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி வாழ்த்த சொல்றியா எங்கள? இவ சொன்னாலும் சொல்லுவாண்டி, விட்டா வீட்டுக்கே கூட்டு வந்து விருந்து வைன்னு சொல்லுவான். தங்கச்சி கல்யாணத்துக்கு இவன் சப்போர்ட் பண்றான். இவன் பொண்டாட்டி அவ ஓடி போனதுக்கு வழி அனுப்பியிருக்கா. நம்ம கஷ்டம் என்னன்னு இவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? டேய், நாங்களாவது மனசு தாங்காம பேசிட்டு இருக்கோம். வேற யாராவது இருந்தாங்கன்னா இவ பண்ண காரியத்துக்கு வெட்டி போட்டிருப்பாங்க. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, அவ நல்லாவே வாழ மாட்டான். கொஞ்ச நாளே வாழ்க்கை போச்சுமான்னு நம்ம வீட்டு வாசல் முன்னாடி கதறி நிக்க போறா பாரு. மா, அப்ப கூட நீ அவ மேல பரிதாபப்பட்டு ஏத்த கூடாது. அவ செஞ்ச காரியத்துக்கு அவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். பிறந்த வீடு இல்லாம புகுந்த வீடு இல்லாம அவ அலையணும். அப்பதான் அவள மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். அக்கா, அம்மா தான் புரியாம பேசுறா. அவ அந்த பையனை விருமணத்துக்கு ஆதரவு கொடுத்ததுல இருந்து அவ இந்த வீட்டை விட்டு ஓடி போற வரைக்கும் நீங்க 2 பேரும் எனக்கு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கீங்க. நீ எனக்கு ஒத்த பிள்ளைங்கிறதுனால நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். அதையும் தாண்டி அவளுக்கு ஏதாவது ஆதரவா பேசின உன்னையும் தூக்கி எறியறதுக்கு நான் தயங்க மாட்டேன். லக்ஷ்மி, லக்ஷ்மி, பேசாது. எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். நீங்களும் என் மேல பழிய போட்டா எப்படி? ரவியும் கர்ணாவும் போன்ல பேசிக்கிட்ட ஹெல்ப் தவிர வேற நான் எந்த தப்பும் பண்ணலங்க. நீ அது கூட பண்ணிருக்கூடாது சக்தி. நான் உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கருணாக்கு ஹெல்ப் பண்ணாதான் உனக்கு கெட்ட பேர் தான் வரும். நீ தான் என் பேச்ச மதிக்கவே இல்லையே. நான் தான் நடந்த விஷயத்தெல்லாம் விளக்கமா சொல்றேனே, ஏன் என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்பலாம், மற்றவங்க எப்படி நம்புவாங்க? மாமா சந்தேகப்பட்டு விசாரிச்ச அன்னைக்கே நீ உண்மையை சொல்லியிருந்தேன், இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அட்லீஸ்ட் நீ என்கிட்டயா சொல்லியிருக்கலாம்ல, நான் இவ்வளவு தூரம் நடக்காம பார்த்துருப்பேன்ல. இப்ப பாரு, நீ சொன்ன ஒரே ஒரு பொய்யால இப்போ எல்லா பழியும் உண்மையில வந்து விழுந்துருக்கு. ஏற்கனவே யாருக்கும் உண்மையில நம்பிக்கை இல்லை, இதுக்கப்புறம் சொல்லவே வேணாம். யார் என்ன பேசினாலும் திருப்பி கூட பேச முடியாத அளவுக்கு நீ பண்ணி வச்சிருக்க. சாரி லக்ஷ்மி. என்கிட்ட சாரி கேட்டு என்ன பிரயோஜனம்?
இவ்வளோ நாளாக எல்லா சூழ்நிலையும் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். அப்போல்லாம் உன் பக்கம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும். அதனால அவங்க வாயை அடைக்க முடிஞ்சது. இப்போ இதுக்கப்புறம் என்ன பேசுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ எனக்கு ஒன்றுமே புரியல சக்தி. அதிரேசா ஐயா, சாப்பாடு விஷயத்துல எந்த குறையும் வரக்கூடாது, எல்லாம் சரியா பாத்துக்க. என்ன? சரிங்க. அம்மா வணக்கம்மா, வாங்க. இவங்க தான் இந்த இல்லத்தினுடைய நிர்வாகி அம்மா. இவங்களால தான் இந்த இல்லம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. வணக்கம். என்ன இது, மாப்பிள்ளை வந்தாச்சு பொண்ணை காணோம். இவன் ஒரு நிமிஷத்துல பட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு வந்துட்டா. கர்ணா அப்படியா? பட்டு புடவை கட்டிட்டு வரணும்ல. ரவி பாத்தியா, இப்பவே உங்க அம்மா மருமக பக்கம் சாஞ்சிட்டாங்க. இனிமே உன் பாடு கஷ்டம் தான்பா. சார், மருமகளும் மாமியாரும் எப்பவும் ஒன்னா இருந்தா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். நீ எங்கேயோ போயிட்டு பா, முதல்ல பொண்ணை கூப்பிடுங்க. கூட்டிட்டு வரேன். கர்ணா, கர்ணா ரெடி ஆயிட்டியா? போய் மாலை எடுத்துட்டு வா சீக்கிரம். அம்மா கிட்ட கொடு. அம்மா மாலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ரவி கிட்ட கொடு. அப்படியே 2 பேரும் மேடைக்கு போங்க. போங்க. பாத்துமா பாத்து. அம்மா மாலையை போடுமா மாப்பிளைக்கு. என்னம்மா யோசிக்கிற? மாலையை மாத்திக்குங்க.